இந்த வீடு தான், சர்ச் பண்ணலாம் வாங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க தான் மிஸ்டர் கோதண்டமா? ஆமாங்க, நீங்க யாரு? ஐ ஆம் கமிங் ஃப்ரம் சேஷாத்ரி. கதை மூடுங்க. கது மூடுங்களா? ஏங்க ஏதோ ஒண்ணு காமிச்சிங்க, எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. யாரு எதுக்கு வந்து கது மூடுன்றீங்க? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை நான் காட்டுவேன், நீங்க சரியா பார்க்கலாம், அது உங்க தப்பு. அது சரிங்க. திடீர்னு உள்ள வந்துட்டு ஏதோ கத்தி நிக்குங்க. யாரு, என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. சேஷாத்ரி, நீங்க போய் கிச்சன் செக் பண்ணுங்க, நீங்க போய் பெட்ரூம் செக் பண்ணுங்க. லேட்டா வந்தீங்களா நீங்க? நீங்க போய் பால்கனி செக் பண்ணுங்க, நீங்க போய் ஹால் செக் பண்ணுங்க. நீங்களா வீட்டுக்குள்ள வந்துட்டு அதை செக் பண்ணு இதை செக் பண்ணுன்றீங்க. எதுவுமே நீங்க பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சம்பாதிக்கிறீங்களா? ஆமாங்க. சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றீங்க? செலவு பண்ண. அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரை கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம், அப்புறம் கோர்ட்டே பார்த்துக்குவோம். எது கோர்ட்ல சப்மிட் பண்றீங்களா? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அதான் வந்தோன்னு சொன்னீங்களே, சம்பாதிக்கிற செலவு பண்றது, அதுக்காக தான். ஆபீசர், சம்பாதிச்சு செலவு பண்ணா தப்பா? ஹலோ மிஸ்டர், போனது போட்டோம், எவ்வளவு பணம் இருக்குது சார் கிட்ட சொல்லுங்க. சார் 120 ரூபாய் இருக்கு சார். சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு கிண்டல் பண்ண சார் அந்த ஆளு? ஏங்க நான் கிண்டல்லாம் பண்ணலங்க, என்கிட்ட அவ்வளவுதாங்க இருக்கு. உங்ககிட்ட எப்படி கேட்டாலும் நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க. கைஸ், நான் சொன்ன வேலையை போய் பாருங்க. என்ன சார் நீங்க பாருங்க, கிச்சனுக்கு போ, பெட்ரூம் போ, ஹாலுக்கு போ, பால்கனிக்கு போன்றீங்க. சார் அதெல்லாம் இல்லாமையே இவர் தப்பு பண்றாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன சொல்றீங்க? பாருங்க, இந்த சோபா ஃபுல்லா பணத்தை அடுக்கி வச்சுட்டு அப்பப்ப செலவுக்காக ஓபன் பண்ணி எடுத்திருக்காரு. இதோ பாருங்க, எவிடன்ஸ் இங்க இருக்கு. எவிடன்ஸா? ஏங்க சோஃபா பிஞ்சு போய் தைக்க முடியாம நானே அவஸ்தையில இருக்கேன், என்னமோ அதுல போய் பணத்தை உள்ள வச்சு செலவுக்கு எடுக்கிறேன்றாரு. இப்ப புரிஞ்சிருச்சு. வீட்டுல உள்ள பெட் எல்லாம் கிழிச்சு பாருங்க, வீட்டுல உள்ள செவுத்தெல்லாம் இடிச்சு பாருங்க, பணத்தை எதனா புதைச்சு வச்சிருக்காரான்னு தெரிய வந்துடும். சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல சார், நான் ஏன் புதைச்சு வைக்க போறேன்? மிஸ்டர், அப்ப உண்மையை சொல்லுங்க. கோடி கோடியா சம்பாரிச்சீங்களா? அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? கோடி கோடியா சம்பாரிச்சனா? உங்களுக்கு யாருங்க அப்படி தகவல் கொடுத்தா? அந்த எவிடன்ஸை கொடுத்தது நீங்க தான். இதுக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க சொல்றீங்க? நானே எவிடன்ஸ் கொடுத்தேன், என் வீட்டுல பணம் இருக்கு, கோடி கோடியா சம்பாதிச்சேன். சத்தியமா எனக்கு புரியலங்க. எவ்வளவு சொல்லி நீங்க மறைக்க பாக்குறீங்களா? ப்ரூஃபை காட்டுடா. சார் ஒருவேளை அப்படி ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க சார். சத்தியமா எனக்கே நீங்க சொல்றது புதுசா இருக்கு சார். சார் இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எங்க போயிடறான்னு பஸ் கேளுங்க சார். ஒருவேளை பணத்துல அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. தட்ஸ் ரைட். உங்க வீட்டுல உள்ளவங்க எங்க போனாங்க? ஏங்க என் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குங்க. எதுக்காக? அங்க கண்ணாடி வாங்கி தரலன்ற கோவத்துல போயிடுச்சுங்க. சார் உங்களுக்கு புரியுதா? பெல்ஜியம் கண்ணாடி வாங்கி தரதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. பெல்ஜியம் கண்ணாடியா? ஆமா, அதுதான் மினிமம் 20 லட்ச ரூபா ஒரு கண்ணாடியோட விலை. அத நீங்க வேற சார், மூஞ்சி பாக்குற கண்ணாடி வாங்கி கொடுன்னு சொன்னா பர்மா பஜார்ல 120 ரூபாய், அது வாங்க காசு இல்லாம இருக்கிறேன். சார் செம்ம நடிகர் சார் இவரு, நம்ம கிட்ட எப்படி நடிகர் பாத்தீங்களா? என்னுடைய சர்வீஸ்ல இந்த மாதிரி 1000 நடிகர்கள் நான் பார்த்துட்டேன். மிஸ்டர், உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவருக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியும் சார். நம்ம டைம் தான் வேஸ்ட். இவர் விலங்கு போட்டு கோர்த்து கிட்ட மாட்டான். ஹலோ ஹலோ ஓனா மூஞ்சி சார், என்ன சார் நீங்க பாட்டு விலங்குகளுக்குன்னு அவர் சொல்றாரு, நீங்களும் தலையாட்டுறீங்க. நான் என்ன சார் அப்படி தப்பு பண்ணேன்? பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்க, அந்த சம்பாத்தியம் என்ன செலவு பண்ண? அது காட்டினா நான் உன்னை விட்டுறியா? சும்மா அந்த மாதிரி பேசிருக்காத. ஐயோ சார், இந்த தண்ணி சப்ளை தான் சார் நான் பண்றேன். மாசத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் வரும் செலவு கணக்கு. அதாவது மளிகை சாமான் கடங்காரன் கொடுக்க வேண்டியது, அந்த தண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது, இந்த இதுதான் சார். அதுக்கெல்லாம் பில்லு இல்லை சார். நீங்க நம்ம கோடி கோடின்றீங்க, விலங்கு போட்டு கூட்டு போறீங்க. என்ன செலவு பண்ணி? இந்த செலவு தான் சார் நான் பண்றேன். இந்த மாதிரி செலவு பண்றது கூட அதுக்கு தான் சார். என்ன சார் உங்க டீலிங்க வேற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகிட்ட இதுவே இவ்வளவு நேரம் பேசினீங்க சார். நம்ம டியூட்டி தான் சார் முக்கியம். மனசாட்சி ஓரமா வச்சுட்டு வேலையை பார்க்கணும் சார். அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். ப்ரூஃப் கேட்டீங்களா? இந்தாங்க. என்னது? நான் ஒன்றும் ஏதாவது ஃபோன் ஏதோ ஒன்று தூக்கிறீங்க. என்ன சார் இது? இந்த கேம் ஆடி உங்க அக்கௌண்ட்ல 5 லட்ச ரூபா வந்ததா நீங்களே சொல்லியிருக்கேன், பாத்தீங்கல்ல சார்? அது அந்த விளம்பரத்துக்காக பேசினேன் சார், அது உண்மை இல்ல. டெய்லி இப்படிதான் பல லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கதாம சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோ இப்ப எடுத்து காட்டட்டுமா? சார் சார் சார், அது விளம்பரத்துல பேச சொன்னாங்க, பேசினேன் சார். இவ்வளவு தைரியமா பணம் வந்திருக்குன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? உங்களுக்கு வந்திருக்கு. அது கணக்கு காட்டாதால் தான் எங்களை எல்லாரையும் ரைடுக்கு அமைச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க?
நான் இழிச்ச வாயன் எங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு வந்துட்டீங்க, எவ்வளோ பேர் இதில் விளம்பரம் பண்ணுறாங்க, ஏன் அவங்களாம் போய் பிடிக்க வேண்டியது தானே? நான் வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணி சம்பாதிச்சிருக்கேன் சார். நீங்க மட்டும் இல்ல மிஸ்டர், சினிமாக்காரங்க, செலிபிரிட்டி, முக்கியமானவங்க இவங்க எல்லாரும் தான் இந்த விளம்பரத்துல வராங்க. இவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் 101 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு டீம் தான் நாங்க. அம்மா சத்தியமாக நான் அதில் சம்பாதிக்கல சார், வெறும் 500 ரூபாய் கொடுக்குறாங்க சார், இதை நம்புங்க சார் நீங்கள். ஓகே, இந்த விளம்பரத்தில் நீங்க நடிக்கிறதுக்கு வெறும் 500 ரூபா தான் சம்பளம் வாங்குனீங்க. இந்த கேம் மூலியமா உங்க அக்கௌண்ட்ல எந்த காசும் வரலன்ட்டு எழுதி வாங்குங்க, நாங்க உங்களை விட்டுறோம். சார் இருங்க சார் ஒரு நிமிஷம். சார் பெரிய தொல்லையாக போச்சு, விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தாங்க. ஹலோ சார், சார் நான் உங்கள் விளம்பரத்தில் நடிச்சதுக்கு நீங்கள் 500 ரூபாய் தானே கொடுத்தீங்க. நான் அந்த கேமும் ஆடல, பேங்க்குக்கு எந்த பணமும் வரல, சும்மா போய் தான் சொன்னேன்ல. நீங்கள் சொன்ன மாதிரியே முதல்ல இது இத்தனை லட்ச ரூபாய் வந்துச்சு, இப்போ தொடர்ந்து ஆடி ஜெயிச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நான் அப்படி தானே சொன்னேன். நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க சார், எனக்கு 500 ரூபா தான் சம்பளம் வாங்கினேன், இந்த கேம் மூலிமா எந்த பணமும் வரலன்னு எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க சார். சார் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க சார், நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன் சார். சார் அனுப்புங்க சார். நீங்கள் அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க, இல்லைன்னா எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கம்பிதான் என்னணும் சார். ரொம்ப பயம் இருங்க சார், இந்த மெயில் வந்துச்சு சார். தோ சார் மெயில். ஓகே மக்களே, இவருக்கு மெயில் வந்திருக்குது உண்மைதான், நானும் பார்த்தேன். இவர் இந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக வெறும் 500 ரூபா தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த கேம் மூலியமா இவர் எந்த பணமும் சம்பாதிக்கல. இவரை போலதான் பல நடிகர்கள் இந்த கேம் ஆடல் விளம்பரத்துக்காக தான் நடிக்கிறாங்க. ஆமா சார் உண்மை சார். பாய் மூடு, சார் பேசல குறுக்க பேசாத. நீங்களும் இவங்க சொல்றாங்களேன்றதுக்காக கேம் ஆடி உங்களோட லைஃபை நீங்க தொலைச்சிடாதீங்க.